இந்த அவையில் இன்னொரு பிரச்சனை எங்களுக்கு இருக்கக்கூடிய விடயம் என்னென்று சொன்னால், இங்கே இந்த விசா ரிஃப்யூசல் வந்து இருக்குது. ஹியூமன் ரைட்ஸ் டிஃபெண்டர்ஸ் அங்கே ஈழத்திலிருந்து வருவதற்கோ அல்லது ஈவன் இந்தியாவிலிருந்து வர்றது கூட சில பேருக்கு வந்து விசா வந்து இழுத்தடிப்பு செய்யப்படுறது, விசா மறுக்கப்படுறது போன்ற விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த அவையை நீங்கள் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இது நான் என்ன சொல்வேன்னா, இப்போ நானும் தம்பி ஒருத்தரும் என் கூட பயணிக்கிறதா இருந்தது. அப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரே அந்த டாக்குமெண்ட்ஸ் அதை தான் நாங்கள் வந்து அவங்கக்கிட்ட வந்து கொடுக்குறோம், சப்மிட் பண்ணுறோம். அப்போ 2 பேருக்குமே போது அதில் ஒருத்தருக்கு வந்து விசா வழங்கப்படுது, எனக்கு விசா வழங்கப்படுது, ஒருத்தருக்கு மறுக்கப்படுது. அதற்கு நான் வந்து ஏன் இப்படி நடந்ததுன்ற ஒரு கேள்வியை எழுப்பும்போது அங்கிருந்து அந்த தூதரகத்திலேருந்து வந்த ஒரு பதில் என்னவென்றால், சுவிஸ் தூதரகத்திலேருந்து வந்த பதில் இதுதான். அதாவது தூதரக விதிகளின் படி விசா மறுக்கப்பட்ட காரணங்களை நாங்கள் வெளியே சொல்ல இயலாது. இப்போது எனக்கு இந்த என்ஜிஓ கொடுத்த கடிதம் தான், அந்த தம்பிக்கும் அதே கடிதங்கள் தான், அதே அழைப்புதல்கள் தான், அதே பாஸ் தான். ஆனால் எனக்கு வந்து விட்டது, அந்த தம்பியும் ஒரு தொழில் செய்கிறார், நானும் ஒரு தொழில் செய்கிறேன். எங்களுக்கான வருமான வரி, எங்களுக்கான அந்த வங்கியின் என்ன நிலுவைத் தொகை வைத்திருக்கிறோமோ அந்த டிரான்சாக்ஷன்ஸ், அது அந்த தம்பிக்கும் ஆகச்சிறந்த ஒரு டிரான்சாக்ஷன், நல்ல ஒரு தொழில் செய்கிறவர். 2 பேருமே ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு கூட சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் தான். 2 டாக்குமெண்ட்ஸுமே அதை சொல்லுவாங்க இல்லையா, அந்த விசாவில் வெயிட்டேஜ்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே இருந்தும் அவருக்கு மறுக்கப்பட்டது. அப்போ கேட்கும்போது அந்த தூதரத்துலேருந்து இப்படி ஒரு பதில் வருது. திருப்பி நம்ம ஒரு இயக்குனராக இருக்கக்கூடிய இந்த தமிழ் தேசிய களத்தில் பயணித்து வர எங்கள் அண்ணன் ஜெகதீச பாண்டியன் அவர்களுக்கு அவருக்கும் இதே கருத்தை தான் சொல்லி, எங்களுக்கு நம்பகத்தன்மையாக இல்லை, நீங்கள் கொடுத்த இந்த சான்றுகள் எங்களுக்கு நம்பகத்தன்மையாக இல்லை, அதனால் உங்கள் விசா மறுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் தொடர்ச்சியாக வந்து இன்னொரு 2 பேருக்கு வந்து தொடர்ச்சியாக இதே காரணங்களை சொல்லி தான் மறுக்கப்படுது. அப்போது ஏதாவது உண்மையாகவே இந்த விசா மறுக்கப்படுறதுக்கு உரிய காரணங்கள் இருந்திருந்தால், சரியான காரணங்கள் தான், அந்த காரணங்களை சொல்லியிருக்கணும். நம்பகத்தன்மையில் ஏன் நம்பகத்தன்மையில், எங்கே நம்பகத்தன்மையில் அதை சொல்லியிருக்கணும், அதை சொல்லலை. அப்போ இது வந்து ஒரு திட்டமிட்ட செய்யணும், சிங்கள அரசாங்கத்தின் ஒரு அழுத்தம் இருக்குது. அதுதான் உண்மையாக நான் நம்புகிறேன் நான்.